நம்ம முகமது நபி நமக்கு சொன்ன ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தல்பினா. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இது சொல்கிறேன். இது வந்து நோயாளிங்களுக்கு, மனசு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஹீல் ஆவாங்க. உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி கஷ்டப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உதவும். பாதாம் வந்து தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டேட்ஸ் அண்ட் பார்லி வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடி பிடிச்சிரும். ஸோ வந்து கொஞ்சம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் வந்து இதில் தட்டி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதில் நான் கீ கூட சேர்க்கலை, எந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸும் நான் எதுவுமே வந்து சேர்க்கலை. நம்ம இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸில் இருக்கிற ஃபுட்டு மட்டும்தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து அரைச்சிடாதீங்க. இப்படி வந்து இருந்தால் தான் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது வந்து பால் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து திக்காகிட்டே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். அப்புறம் அந்த ஸ்மெல் வந்து உங்களால் வந்து சாப்பிட முடியாது. இப்போது சோக் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் வந்து அரைச்சி நம்ம வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதில் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். இது குடிக்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. இப்போது வந்து நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சுகரோ உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் வந்து பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரி எந்த ரிச்சான ஒரு இன்க்ரீடியண்ட்டும் வந்து நான் இதில் ஆட் பண்ணல. வெறும் டேட்ஸ் மட்டும் தான். அதுலேயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜானுக்கு எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் வந்து இது ரொம்ப பிடிக்கும். நம்ம கீர் பாயாசம் செய்வோம்ல, அதை விட வந்து எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது வந்து நட்ஸு வச்சு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பாதாம் மட்டும் வச்சு வந்து கார்னிஷ் பண்ணியிருந்தேன். இது நீங்கள் சூடாக கூட குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட வந்து நீங்கள் சர்வ் பண்ணால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஹனி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறதுக்காக மேலே வந்து கார்னிஷிங்க்கு நான் வந்து டேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தல்பீனா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் இந்த ரம்ஜானில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப்